சிபிசிஎல் ஆலை விரிவாக்கத்திற்காக தாங்கள் கொடுத்த நிலத்திற்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை என கூறி நாகை ஆட்சியர் அலுவலக வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் குண்டுகட்டாக கைது செய்தனர். தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மூர்த்தி இணைப்பில் உள்ளார். வணக்கம் மூர்த்தி, இது குறித்தான விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? வணக்கம். நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் பனங்குடியில் செயல்பட்டு வரும் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சிபிசிஎல் ஆலை விரிவாக்க பணிக்காக 31,500 கோடி மதிப்பீட்டில் 620 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. இதற்காக நில உரிமையாளர்கள், குத்தகைதாரர்கள் மற்றும் விவசாய கூலிகள் என 2163 குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் மறுவாழ்வு மற்றும் மீள் குடியேற்ற இழப்பீட்டு தொகை வழங்க கோரி அதற்கான நிதியை சிபிசிஎல் நிறுவனம் தமிழக அரசிடம் ஒப்படைத்தது. மாவட்ட நிர்வாகம் மூலம் இதுவரையும் 1769 பயனாளிகளுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கப்பட்டுள்ள நிலையில விடுபட்ட மீதமுள்ள 394 பேருக்கு இதுவரை தொகை வழங்கப்படவில்லை. விடுபட்ட குடும்பங்களும் உடனடியாக இழப்பீடு வழங்க வலியுறுத்தி உத்தம சோழபுரம், பனங்குடி, நரிமணம், கோபுராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.